சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் எழுதிய விவேகானந்தர் வேண்டிய 100 இளைஞர்களுள் நீங்களும் ஒருவரா என்ற நூலினை அறிமுகம் செய்கிறார் பேராசிரியை கிருஷ்ணவேணி ஹரிராம் அவர்கள். விவேகானந்தர் வேண்டிய 100 இளைஞர்களுள் நீங்களும் ஒருவரா என்ற கேள்வியையே புத்தகத்தின் தலைப்பாக வைத்து நமக்கு விவேகானந்தரை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை பற்றிய பார்வையையே மாற்றி அமைக்கிறார் இந்நூலின் ஆசிரியர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள். அறிமுக உரையிலேயே நூலாசிரியர் சுவாமி விவேகானந்தரை சொக்கத்தங்கம் என்கிறார். அந்த சொக்கத்தங்கத்தை நாம் அணிந்து அழகு பார்க்கும், அழகு காட்டும் நகைகளாக மாற்றி நம் கையில் தரும் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். விவேகானந்தரின் சொற்கள் வீரியம் மிக்க மந்திரச் சொற்கள். அவை நலிந்த உள்ளத்தை நிமிர்த்தும், நம்பிக்கை இழந்து இறந்து கொண்டிருப்பவனுக்கே உயிரூட்டும். கல்வி, சமூகம், அரசியல், ஆன்மீகம் என்று துறைதோறும் சிறந்த கருத்துக்களை வழங்கியுள்ளார் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்த இலக்கியத்தை உள்ளவாறு நாம் புரிந்து கொள்வதற்கு எழுத்தாளராகவும் விளங்கும் சுவாமி விமூர்த்தானந்தர் படைத்துள்ள இந்த நூல் சிறந்த ஒரு வரப்பிரசாதம். நம் நாட்டில் முதலில் இளைஞர்களை முழுமையாக நேசித்தது இவர்தான் என்று சுவாமிஜியை லட்சிய மாமனிதராக அறிமுகப்படுத்துவதோடு நிற்காமல், இவரை உங்களுக்கு தெரிந்தால் உலகிற்கு உங்களை தெரியும் என்று ஓர் உத்தரவாதம் தருகிறார் நூலாசிரியர். ராஜராஜனும் யதிராஜனும் என்ற கட்டுரையின் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ராஜராஜனையும் 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த யதிராஜனாகிய சுவாமிஜியையும் ஒப்பிட்டு கூறுவது, இருவருடைய வாழ்க்கையிலிருந்தும் 2 முக்கிய நிகழ்வுகளை காட்டியிருப்பது இலக்கிய உலகிற்கு ஒரு புதுமையான பங்களிப்பு. சோழ மண்டலத்தையே குடும்பமாக எண்ணிய ராஜராஜனும் உலகம் அனைத்தையும் குடும்பமாக எண்ணிய யதிராஜனும் தங்கள் குருமார்களிடமிருந்து கற்ற பாடங்கள் ஒன்றுதான் என்ற ஒப்புமை வியக்க வைக்கிறது. உருவ வழிபாட்டின் உன்னதத்தை இருவரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளின் மூலம் உரைத்திருப்பது சிறப்பு. அதுவரை அந்த சபையில் தொங்கி வந்த மன்னரின் ஓவியத்தை சுவாமிஜி நிமிர்த்து வைத்தார் என்ற வரிதான் எவ்வளவு பொருள் பொதிந்தது. ஸ்ரீகிருஷ்ணர், பதஞ்சலி, திருமூலர், விவேகானந்தர், பாரதியார் ஆகியோரின் சிந்தனைகளால் சீராக கோர்க்கப்பட்ட மாலை போன்று யோகத்தை பற்றிய கட்டுரை ஒளிர்கிறது. ஆன்மா அரசன், புத்தி அமைச்சர், பிராணன் தளபதி, மனம் இளவரசன், உடல் குடிமக்கள் என்ற உருவகம் சிந்திக்க வைக்கிறது. பள்ளி பாடங்களில் இந்த கட்டுரை இடம்பெறாதா என்று ஏங்க வைக்கிறது. விஸ்வத்தையே தன்னுள் உணர்ந்த விஸ்வாத்மா ஆற்றிய உரை என்று சிகாகோ உரையை குறிப்பிட்டு, வாழவிடு என்ற கருத்தை ஆழமாக உள்ளத்தில் பதித்து சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சென்று தன்னம்பிக்கை வித்தினை விதைத்ததால்தான் இன்று சுதந்திர பாரதத்தில் நாம் சந்திராயனை செலுத்த முடிந்தது என்ற உண்மையை பொட்டில் அடித்தாற்போல் சொல்லியிருப்பது சிறப்பு. முக்கியமாக தற்காத்து தற்கொண்டான் பேணி குரலுடன் ஹிந்துவின் கடமையை ஒப்பிட்டு கூறியிருப்பது அருமையிலும் அருமை. கும்பகோணத்தில் விவேகானந்தர் என்ற கட்டுரையில் ஆன்ம விழிப்புணர்வு பற்றி சுவாமி விவேகானந்தர் முழங்கினார் என்று கூறும் நூலாசிரியர் ஆன்ம சக்தி என்றால் என்ன என்பதை இன்றைய தலைமுறையினருக்கு புரியும் வகையில் அக்கறையுடன் விளக்குகிறார். ஒரு நாட்டிற்கே தன்னம்பிக்கை தந்தார் என்ற வரி சுவாமி விவேகானந்தர் எவ்வளவு பிரம்மாண்டமான சாதனையை படைத்துள்ளார் என்பதை காட்டுகிறது. சனாதன தர்மத்தை பற்றிய கருத்துகள் ஒவ்வொருவரும் ஊன்றி கவனித்து படிக்க வேண்டிய கட்டுரை. சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தை உவத்தல் காய்தலின்றி எவ்வாறு பார்க்கிறார்? சீர்திருத்தவாதிகளை பற்றி அவரது கருத்து என்ன? உலகம் தழுவிய மதத்திற்கான தேவையை எப்படி எடுத்துரைக்கிறார் என்பதை நூலாசிரியர் விளக்கிய பாங்கு ஒப்பற்றது. எல்லா துறைகளிலும் வெறுப்பு ஊடுருவி இருப்பதை சுட்டிக்காட்டி, நீங்கள் நல்லவர்கள், அது போதாது, சிறந்தவர்கள் ஆகுங்கள் என்ற சுவாமிஜியின் சிறந்த அணுகுமுறையை மனதில் பதிய வைக்கிறார் நூலாசிரியர்.
செயல்முறை வேதாந்தம் பற்றி கூறுமிடத்தில் ஜபமாலை உருட்டி கொண்டிருந்த அவரது சீடர்களின் கரங்கள் உடனே துடைப்பத்துடன் கொல்கத்தா தெருக்களை சுத்தம் செய்தன என்று குறிப்பிடுகிறார். சமய நெறிகளை மறக்காத சமுதாயப் பணியும் சமுதாய வளர்ச்சியை தூண்டும் சமயப் பணியும் மக்களுக்கு தொடர்ந்து வழங்குவதுதான் சிறந்த தர்ம மடத்து நிர்வாகம் என ஆன்மீக மேலோரின் கடமையை அழகாக எடுத்து கூறியுள்ளார். ஏழைகளையும் பாமரர்களையும் கவனித்து சேவை செய்யாமல் இருக்கும் வரலாற்று பிழையை திருத்திக் கொள்ள வழி கூறுகிறார். இன்று நாட்டின் நிலவும் ஆத்ம நிர்பர் என்ற சுயசார்பு திட்டத்தின் ஆணிவேர் விவேகானந்தர் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார். இளமையாக இருப்பது ஒன்று, இளமை சக்தியுடன் ஆன்ம சக்தியுடன் இருப்பது முற்றிலும் வேறு என்று கூறி இளமை சக்தியை பெறுவதற்குரிய வழிமுறைகளையும் நூலாசிரியர் கற்றுத்தருகிறார். மக்கள் மதித்து போற்றும் சான்றோர் யாவரும் இளைஞர்களே என்று கூறி உபனிஷதங்களில் கூறப்பட்ட தகுதிகளை மேற்கோள் காட்டி சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களை தேடியதை கூறியுள்ளது அருமையிலும் அருமை. இறைவன் விரும்பி அதன் அருளால் ஒரு துறவி நிறுவி அருவியாக இறையருளை மக்களுக்கு பொழிவது ராமகிருஷ்ண மிஷன் ஆகும் என்ற வாக்கியம் நூலாசிரியர் ஒரு கவிஞரும் கூட என்பதை காட்டுகிறது. இந்தியாவின் முதுகெலும்பு சமயமே, எல்லாவற்றிலும் இந்தியாவின் உயிர் துடிப்பு சமயம் சமயம் மட்டுமே. அந்த உணர்வு இல்லாது போனால் எத்தனை அரசியல்கள் சமூக சீர்திருத்தங்கள் இருந்தாலும் செல்வத்தை கொட்டி குவித்தாலும் இந்தியா அழிந்துவிடும் என்று சுவாமிஜி முழங்கியது எவ்வளவு உண்மையான பொருத்தமான செய்தி என்பதை இன்று நடைமுறை அனுபவத்தில் உணர்கிறோம். 1897 ஆண்டு அடுத்த 50 ஆண்டுகள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்திய தாய் என்று சுவாமி விவேகானந்தர் அறைகூவலிட்டதையும் அடுத்த 50 ஆண்டுகளில் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றதையும் படிக்கும்போது சுவாமி விவேகானந்தர் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி என்பது தெளிவாகிறது. தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் என்ற தலைப்பிலான உளவியல் ரீதியான ஆழமான அணுகுமுறையுடன் கூடிய கட்டுரை தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய ஒன்றாகும். தீவிர வெறியுடன் பிரச்சனைகளை தீர்க்க முயல்வது துருப்பிடித்த கத்தியால் கட்டியை களைவதற்கு சமம் என்பதை சுட்டிக்காட்டி உலக சரித்திரத்தில் மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங் போன்ற தலைவர்கள் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு மக்களின் நெஞ்சங்களில் நன்மையை தூவி எவ்வாறு வெற்றி கண்டனர் என்று கூறியிருப்பது சிறப்பு. தன்னம்பிக்கை வேண்டும் என்று சுவாமிஜி முழங்குவதற்கு காரணங்களாக விளங்கிய நம் மக்களின் மனநிலையை நூலாசிரியர் நன்கு ஆராய்ந்துள்ளார். தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை ஆகிய இரண்டையும் ஒரு சேர வளர்த்து கொள்ள வேண்டும். பிறரிடத்திலும் வளர்க்க பாடுபட வேண்டும். இவை சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை மலர்ச்சியில் பூத்த சில மகரந்தங்கள் என்கிறார் நூலாசிரியர். அதோடு அவற்றை மனித மனங்கள் என்னும் பூக்களில் சேர்க்க வேண்டும் என்கிறார். தன்னம்பிக்கை வெளிப்படுவதற்கு தேவைப்படும் உடல், மனம், புத்தியால் பெற வேண்டிய 3 நம்பிக்கைகளை ஆசிரியர் பட்டியலிட்டு கூறியிருப்பது பாராட்டுக்குரியது. ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வையும் புத்துணர்வையும் ஊட்டும் கட்டுரை ஈ, கொசு, தேனீ ஆசிரியர்கள் என்ற தலைப்பிலானது. ஆசிரியர்கள் மட்டுமல்ல, கல்வியில் ஆர்வமுள்ள அனைவரும் படிக்க வேண்டிய கட்டுரை இது. நூலாசிரியர் ஓர் உன்னதமான பள்ளி ஆசிரியராகவே மாறி வடித்துள்ள ஆசிரியர் இப்படி சிந்தித்தால் என்ற தலைப்பிலான கட்டுரை ஆசிரியர்களின் பொறுப்புகளை சுட்டிக்காட்டுவதுடன் பல பயனுள்ள குறிப்புகளையும் பகர்கிறது. ஒவ்வொரு ஆசிரியரும் இதனை ஒரு சுய பரிந்துரை கட்டுரையாக படித்து பார்த்து புத்துணர்வு பெறலாம். உங்கள் குழந்தையும் ஒரு விவேகானந்தர் ஆகட்டும் என்ற கட்டுரையில் சுவாமி விவேகானந்தர் எவ்வாறு படித்து உள்வாங்குகிறார், முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லோருக்கும் அது எப்படி சாத்தியம் என்பதை கூறுகிறார். சிந்திப்பதில் உள்ள பல்வேறு முறைகள், கற்பதில் உள்ள 3 முக்கிய நிலைகள், அதற்கான சாதனங்களை கூறியிருப்பதில் சுவாமிஜியின் வழியில் நூலாசிரியர் இளைய தலைமுறையின் மீது எவ்வளவு உண்மையான அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் மாணவருக்குமான கட்டுரை இது. கல்வியின் சாரம் மன ஒருமுகப்பாடு என்ற சுவாமி விவேகானந்தரின் செய்தி இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியமான ஒன்று என்பதை நாம் அனைவரும் அறிவோம். போதையிலும்
மனச்சோர்வாலும் லட்சியமின்மையினாலும் இன்றைய பல இளைஞர்கள் தியான அமைதியில் அல்ல, மயான அமைதியில் கிடக்கிறார்கள் என்று வேதனையுடன் பதிவு செய்கிறார். ஓர் அறிஞன், ஒரு தலைவன், ஒரு துறவி, இவர்கள் மூவரும் கலந்த ஒரு மாமனிதர் என்ற கட்டுரை சுவாமி விவேகானந்தரின் இதயத்தை படம் பிடித்து காட்டி படிப்பவரின் உள்ளத்தை நெகிழச் செய்கிறது. இயற்கை நுண்ணறிவில் வளர்வதுதான், இந்த நுண்ணறிவை வளர்த்து கொள்வதுதான் ஒவ்வொரு மாணவனுக்கும் சுவாமி விவேகானந்தர் காட்டித்தரும் கல்வியாகும் என்று கூறுகின்ற நூலாசிரியர் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டில் உள்ள குறை நிறைகளை நன்கு ஆராய்ந்துள்ளார். உப்பை போல ஒரு துறவி என்ற கட்டுரை சுவாமி விவேகானந்தரின் சகோதர சீடரான சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு வழிகாட்டியது முதல் தமிழ்நாட்டிற்கு எத்தனை உன்னதமான சேவைகளை செய்திருக்கிறார் என்பதை கூறுகிறது. சுவாமி விவேகானந்தர் வேண்டிய 100 இளைஞர்களுள் ஒருவராக, விவேகானந்தருக்காகவே தமது வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் காட்டிய வழியில் தொண்டாற்றுகின்ற ஒருவரால் தான் இப்படி கருத்தாழம் மிக்க கட்டுரைகளில் சுவாமிஜியின் இதயத்தை வெளிப்படுத்த முடியும். இந்த நூல் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் சந்தேகமில்லை.